ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு சைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவனோட அம்மா இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமாக நடு ரோட்டுன்னு கூட பார்க்காம சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படி பாதியிலே அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி விட்டுட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எதனால் அந்த வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டிலேருந்து நீ பணத்தை எடுத்துகிட்டு வரதுக்காக தானே போனேன், இப்போ எதுவுமே இல்லாமல் இப்படி வந்தா உன்னை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிடுவேன்னு நினச்சிட்டியா? கடங்காருக்கு யார் பதில் சொல்கிறதா? உன்னை வச்சு ஒரு வேளை சாப்பாடு கூட என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் பேசாமல் அங்கேயாச்சும் இருந்திருப்பேன், ஆனால் தேவையில்லாமல் பணம்னு சொல்லி என்னை கையும் காலமாக மாட்ட வச்சுட்டேன். இனிமேல் எப்படி அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியும்? எங்கேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ நான் உன்னை நம்பி வந்துட்டேன், என்னை நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே என்ன காப்பாற்றிக்கவே இங்கே பெரும் கஷ்டமாக இருக்குது, இதில் நான் உன்னை வேற காப்பாற்றணுமா? எங்கேயாச்சும் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படித்து கீழே தள்ளி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு இது பல்லவனோட அம்மாவாச்சே, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்கள காணன்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே வருத்தமாக இருக்கான். இவங்களை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஆமாம், கூட இருக்கிற ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு பக்கத்தில் வரலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பல்லவனோட அம்மா அவங்கள பார்த்த உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.